சரி, தம்பிக்கு சித்துக்குட்டிக்கு ஒரு கிஃப்ட்டு. பார்த்து கவனமாக ஆனால் ஹேண்டில் பண்ணணுன்ட்டு. ரொம்ப கீழே உட்காரு ஃபஸ்ட்டு. நீ உட்காரு. ஓ ம் உன் பேக்கில் ஒரு பேக்கெட் இருக்கு பாரு, அதையும் எடுத்துட்டு வா. பார்த்து அந்த கிளாஸ் பத்திரமா ஹேண்டில் பண்ணோம். எல்லாம் கேட்டுட்டேன். ஹாப்பியா? ஹாப்பியா? பிடிச்சிருக்கா சித்துக்குட்டி? உனக்கு இப்போ 4 ஃப்ரெண்டு வந்துட்டாங்கல்ல, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்துருச்சு பாருதோ. பேசிட்டு இருக்குமா எல்லாம் ஃப்ரெண்டே இல்லடா, வீட்டில் லீவில் வீட்டில் இருந்தா அவளாம் சொல்லிட்டு இருந்தேன். நாளைக்கு வேணா தேவை வர சொல்லிவிடு. நாளைக்கு லீவு தான் உனக்கு ஸ்கூலு. தேவை மட்டும் வர சொல்லி விளையாடுறியா? ஃபுல் டே இருங்க, அம்மா பூவா செஞ்சு வச்சுட்டு போகிறேன். சரியா பட்டுக்குட்டி? அக்காவை சிசர் எடுத்துகிட்டு சொல்ல. ஏய் ரொம்ப உஷார். ஒரு நிமிஷம் இரு, ஃபஸ்ட்டு இதை தண்ணி பிடிக்கணும். இரு வரேன். அம்மா இங்கே வாடா. இந்த ஸ்டோன்ஸை வந்து பொறுமையாக உள்ளே போடு. அதை படப்படன்னு போட்டால் கிளாஸ் உடஞ்சி போயிடும். ஒரு ஃபஸ்ட் டைம் நீ ஹேண்டில் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணோம். இப்படி பிடிச்சி இழுத்துட்டா கட் ஆயிரும்டா. அந்த ஸ்டோனை கொண்டா, நான் அம்மா பொறுமையாக போடுறேன் பாரு. அதான் ஸ்டோன் இல்லை மேம், கல். எந்த மாதிரி ஆளுங்களை வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டோன் இல்லை மேம், இதுக்கு பேர் கல். கொடுங்க மேம். எப்படி போடணும் தெரியுமா மேம்? கொஞ்சம் பொறுமையாக உள்ள கையை வச்சு மெல்லமாக போடணும். அப்படி போடக்கூடாது மேம். அதான் இப்படி போடுங்க மேம். இப்படி போடுங்க மேம். ஏன்னா நான் அவ்வளவு சொல்லி கொடுத்து தான் மேம் மேம்களெல்லாம் நான் வச்சுட்டு இருக்கேங்க மேம். பார்த்தீங்களா, ஸ்டோன் இல்லையா மேம், கல். அதுக்கு தான்டா. நான் மேலே உட்காந்து வீடியோ எடுக்கிறேன், அப்போ தான் நீங்கள் ஃபுல்லாக கவர் ஆவீங்க. சித்துக்குட்டி தனியாகவே இருக்கான்னு தோணுச்சு. ஒரு பையன் ஒரு மீன் கடையிலேருந்து ஒரு 2 மீனை இந்த மாதிரி குட்டி பாக்கெட்டில் வாங்கிட்டு ஹாப்பியாக போனான் சித்துக்குட்டி மாதிரி. அவனோட ஹாப்பினஸ் பார்த்தது, இது கூட நல்லா இருக்கேன்னு நான் உள்ளே போய் வாங்கலான்னு கேட்டால், ஓவரால் இது எல்லா பொருளும் சேர்த்து ஒரு 370 ரூபா தான் வந்தது. பரவாயில்ல, 370 ரூபாய்க்கு ஒரு 4 உயிரை நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறோம். ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிறது தான். ஆனால் எந்த விஷயம் என்றைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதனால் அவர்கிட்ட எல்லாமே இதெல்லாம் என்னென்னலாம் உள்ளே வைக்கலாம் அதெல்லாம் எனக்கு கொடுப்பா, எப்படி வைக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங் கிளாஸ் இல்லைம்மா, அதனால் அந்த கல்லெல்லாம் நிதானமாக உள்ளே போடுங்கன்னாங்க. சரின்னு போட்டாச்சு. அந்த பாப்பாவையும் உள்ளே இறக்கிறியா? சிதுமா மீனை வச்சுடு. இப்போ கிச்சனில் போயிட்டு எந்த தண்ணி தெரியுமா, டப்பர் வேறு மாதிரி ஒயிட் கலர் டப் இருக்கும், பிங்க் டப் இருக்கும்ல, அது கிடையாது. கிச்சனில் 2 தண்ணி வச்சுருப்பேன் டேபிளில். இல்லாட்டி இரு நீ இங்கே ஆமாம் அந்த டப் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு மக்கு தண்ணி மட்டும் வா. பிங்க் கலர் கிடையாது, ரைஸ் டப் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து சொம்பில் தண்ணி மொண்டு வா. சொம்புலேயே ஒரு பெரிய பாத்திரத்தில். இந்த கிச்சனில் இந்த டேபிள் மேலே ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது பாரு, மக்கு, அது ஃபுல்லாக மொண்டு வந்துரு. பாப்பாவை இறக்கல உள்ள தண்ணி ஊற்றுக்கு இப்போ இறக்கிடலாங்க. அப்படியா? ஆமாம். இல்லை, அந்த பசங்களோட சந்தோஷத்தை பார்த்தேன். அவங்க அவ்வளோ அழகாக வாங்கிட்டு அப்படியே ரசிச்சுட்டே ஓடினாங்க. நமக்கு என்ன சொல்கிறது, நேரமும் இருக்க மாட்டேங்குது, யோசிக்க மாட்டேங்குது. 370 ரூபாங்களாங்க. அந்த மீன் கிடையாது, மொத்த பொருளும் சேர்த்தே 370 ரூபாடா. ஒர்த்து தானே, எவ்வளோ செலவு பண்ணுறோம்ல. நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது. அவன் அங்கே சென்னையில் ஒரு பாட்டி வீட்டில் வந்து கொண்டா அங்கே இருக்கும், போய் விளையாண்டுட்டு இருப்பாங்க அக்காங்க வீட்டில். அப்போலேருந்தே சொல்லுவான் வாங்கி தாங்கம்மான்ட்டு. நான் தான் யோசிக்கலை. அந்த பாப்பாவை ஃபஸ்ட்டு இங்கே எல்லாருக்கும் காமிச்சிரு. மெர்மெய்ட் உள்ளே போகிறாங்க அவங்க. இப்போ பொறுமையாக தண்ணி ஊற்றுங்க தம்பி. இல்லாட்டி தண்ணி ஊற்றிட்டு வை தம்பி. கையில் அழுக்கில் உள்ள போயிருங்க. ஓ, அதுதான் அழுக்கு தான் மீனுக்கு பிடிக்குமாமே. எவ்வளோ நேரம் பண்ணுறாங்க மக்களே. இந்தா நீ அப்படின்னா அந்த வேலையை பண்ணு. நீ பாதி வீடியோ எடுப்ப, மீதி வீடியோ எடுக்க மாட்டில்ல, அதே மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிட்டு மட்டும் இருப்போம். கொடுங்க, நானும் உட்காரேன். ஓகே, வீடியோ கட் பண்ண மாட்டில்ல? இங்கே விரல வச்சு. இல்லை மேம், இல்லை மேம், இல்லை மேம். நீங்கள் அந்த விரல எடுத்துட்டியா? நீங்கள் அங்கே போய் உட்காருங்க. வேணாம், என் முகம் தெரியும். சென்டராக ஏன் சாமி இரு வர, நான் ஒன்றே பண்ணுறேன். தண்ணி ஊற்றிடலாம். உங்கள் கை நான் சொல்கிறது கேளு. ஒன்றும் இல்லை, தண்ணி ஊற்றிட்டோமா?
இது வரைக்கும் ஊற்றலாம். இன்னொரு பவுல் கொண்டு வா தண்ணி போ. அம்மா கீழே உட்கா. என் முகத்தை எடுக்காது எடுப்பட்டும். கையெல்லாம் தெரியுங்க மேம். கையெல்லாம் தெரியட்டுங்க. கோபப்படாதீங்க. இந்தம்மா இது தண்ணி கொண்டு வா போ. நல்ல ஸ்பேரிக்கலாக இருக்குமா? இது மட்டும் இங்கே வரைக்கும் ஊற்றலாம்டா. இது முன்னாடி உள்ள வைக்கணும் கரெக்டாக. அது வைக்கலாம். இன்னொரு மக் எடுத்து வந்துடு. இது வரைக்கும் ஊற்றலாம். டைம் ஆகுதுக்கா. நான் அது வைக்கலாம். டோன்ட் வரி. முதல்ல தண்ணியை கொண்டு வந்துடு. அவன் நிற்பாள். அவ்வளோதான். இதோ இதில் இன்னொரு மக் பிடிச்சிட்டு எடுத்து வந்துடு. அந்த டப்பாவில் இருந்தால் எடுத்துக்கணும். ஏன்னா பழைய தண்ணி தான் ஊற்றணுமா? பழைய தண்ணி ஊற்றணுமா? அதான் அந்த டப்பர்வேர் டப்பா மாதிரி இருக்குல்ல, ஆஷ் அந்த லைட் கலர், அதுலேருந்து கொண்டு வா. சீக்கிரம் வா. ஆனால் இன்னைக்கு ஃபுட் போடக்கூடாது ஃபிஷ்க்கு. இன்னைக்கு ஃபுட் போடக்கூடாது, காலையில் போடணுமா. அந்த ஃபுட்டுக்கு அம்மா அப்புறமா ஒரு சின்ன டப்பா தரேன். ஃபுட்டு எப்படி போடணும்? ஒரு பிஞ்ச் மட்டும் நாளைக்கு காலையில் போடணுமா, எவ்ரிடே மார்னிங். ஓகே? மார்னிங் தான் போடணும். ஆமாம், ஒரு பிஞ்ச் மட்டும். நீ வீடியோ பாரு. ஓகேவா? பாட்டு சொல்லுங்க. ஊற்றிடு ஃபுல்லாக ஊற்றிடு. இது வரைக்கும் தானடா போட சொல்லுங்க. ஆமாங்க மேம், ஃபுல்லாக. கரெக்டுங்க மேம். இப்போ இவனை உள்ள பத்திரமா விடணும். இந்தாங்க பாப்பாவை நிற்க வை. அழகாக இருக்குல்ல? உங்களுக்கு இந்த பாப்பா சிக்கிடுச்சுங்க மேம். ஆமாம், லாவண்யா பாப்பா மாதிரி மெர்மைடு பாப்பா. ஏன் படுத்திருந்தா கூட நல்லா தான்டா இருக்கு. படுத்துக்கிட்டு மேடம் படுத்திருந்தாலும் ஒன்று இருந்தது. நான் தான் இவ ஹைட்டாக இருக்காலே தெரியும் தூக்கிட்டு வந்தேன். இங்கே கொண்டா அப்படியே பிடிச்சிக்கிறேன் கீழே. பாப்பா கவர் ஆகுதுங்களா? இதோ காட்டுறேன். இப்போ ஆனால் பத்திரமா உள்ள விடு. அக்காவை பிரித்து தர சொல்லுவா லாவணி அக்காவை. இப்போ அந்த உருளி யானை இருக்கான்ல, அவன் மேலே இவனை வச்சிடலாமா இல்லை அங்கே வச்சிடுறியா? மேலே வச்சிருறியா? அந்த டீபாய் மேலே வச்சிரு. சாமி ஃபோட்டோ கிட்டிங்களா? முன்னாடி வைங்க மேம், யாராச்சும் வந்தா பாக்குற மாதிரி. அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வைக்கணும். ஒன்று பண்ணலாம். இந்த சோஃபா சித்து நான் சொல்கிறது கேளு. சோஃபாலாம் இங்கே தள்ளினா அந்த இடம் கிடைக்கும். அவர் சொல்கிற மாதிரி யானை அங்கே வச்சு அது மேலே வச்சிடலாம். நல்லாயிருக்கும். கீழே வச்சு நல்லா இருக்கணும். எப்படியோ பண்ணு. வேறு என்ன பண்ண முடியும்? நம்ம பழைய வீட்லேயே நான் அம்மா ரொம்ப நேரமாக பிரிக்கிறேன். பிரிச்சு கொடு. சரி பாவம் அக்கா பசிக்கும். உள்ளே விட்டுருணும். இப்படி விடு. வா அவ்வளோதான். நைஸ். யா அழகாக இருக்குல்ல? இன்னைக்கு பசிக்காதான். அவங்களோட புது இடமா இது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுது போல இருக்கு. அந்த தொட்டியில் அங்கே கடையில் ரொம்ப இருந்துச்சுல்ல. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் மீன் வாங்குறீங்க? ஆமாம், நான் இதெல்லாம் வாங்க மாட்டேம்மா. இவனுக்கு நாய் பிடிக்கும். சரி நாய் ட்ரை பண்ணால் எனக்கு நாய் ரொம்ப அலர்ஜி. அதுவும் பெமோரியன் வீடெல்லாம் முடி பின்னாடியே போயிட்டு ரொம்ப அழகாக இருக்கும். நாங்கள் காமிக்கிறோம் அதோட வீடியோலாம். ரொம்ப அழகு, ரொம்ப பாசம் எங்கள் மேலே இருப்பான். வளர்த்திருக்கீங்களா? அங்கே பக்கத்தில் நெய்பர் ஒருத்தவன் ஒரு பையன் வளர்த்து எங்களுக்கே தான் கொடுத்துருவான். எங்கள் வீட்டில் தான் இருக்கும். அது எங்கள் வீட்டில் நாங்கள் வச்சுக்கிற அன்னைக்கெல்லாம் வேக்யூம் கிளீனரோடையே சுற்றுவேன் பாரு. அதுக்கப்புறம் தான் யோசிச்சேன், அப்பா நமக்கு இந்த டஸ்ட் ஆகாதுன்னு. அப்புறம் இன்னொரு முடி கொட்டாத டாகியை கூட தூக்கிட்டு வந்தோம். அது அவங்க அம்மா விட்டு ரொம்ப அழுவ ஆரம்பிச்சது. மேக்ஸு அவங்க வளர்க்குறவங்களும் ரொம்ப அன்பாக இருந்தாங்க. அதை பாவத்தை என்னால் பார்க்கவே முடியல. அப்புறம் அவங்கள்ட்டே கொடுத்துட்டேன். அவன் கம்ஃபர்டபுளாக இல்லை எங்ககிட்ட. நான் எப்படி வச்சுருந்தாலும் ஏக்கம். அந்த வளர்த்த அம்மா நம்மளை மாதிரி இருக்க ஹியூமன் அம்மாவையும் ஃபீல் பண்ணுறான், டாகியையும் தெரியும். ஐயோ ரொம்ப நல்லா தெரியும் இவன். ஆனால் அவங்க வீட்டில் போய் கொஞ்சம் போது அவன்கிட்ட இருக்கான். அது பாவமாக இருந்தது. இவனே அன்னைக்கு யோசிச்சுட்டு இனிமேல் நம்ம அம்மா கிட்டேருந்து நாயை பிரிக்கக்கூடாதுமான்னு விட்டுட்டு அதோட விட்டாச்சு. Feed 2 or 3 times daily. The amount of fish will completely consume in 2 minutes. Care should be taken to avoid over. சரி ஓகேவா, வீடியோ க்ளோஸ் பண்ணிடலாமா? ஆர் யூ ஹாப்பி? பயப்பட மாட்டோம். கையெடு, பயப்படாது. ஓ அது பயப்படுமாமே, தலை சுத்துமா? ஓகே, இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.